வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் குளோபல் டிவி ஊடாக நியூஸ் போஸ்ட் பிரதான செய்தியுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையின் விசாரணை அறிக்கையை எதிர்வரும் திங்கட்கிழமை பாதுகாப்பு அமைச்சரிடம் கையளிக்க உள்ளதாக கடற்படை தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்த 19 தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில். அரசியல் கைதிகளுக்கு சட்ட உதவிகளை வழங்க அகில இலங்கை இந்து மாமன்றம் நடவடிக்கை. காலி கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையின் விசாரணை அறிக்கையை எதிர்வரும் திங்கட்கிழமை பாதுகாப்பு அமைச்சரிடம் கையளிக்க உள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது. இந்த விசாரணைகளுக்கான ஒத்துழைப்பை கடற்படை வழங்குவதாக இது தொடர்பில் நாம் வினவிய போது கரையோர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை கடந்த 5ஆம் தேதி சூடானில் இருந்து இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்திருந்தது. இந்த கப்பலின் கேப்டனினால் கப்பல் தொடர்பில் வழங்கப்பட்ட தகவல்கள் போலியானவை என்பதால் குறித்த கப்பலை ராணுவம் பொறுப்பேற்று விசாரணைகளை ஆரம்பித்ததாக கடற்படை தளபதி நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சுயாதீன குழுவொன்றின் ஊடாக இந்த கப்பல் தொடர்பில் விசேட விசாரணையை முன்னெடுக்க உள்ளதாக என்று இது தொடர்பில் நாம் வினவிய போது கடற்படையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இலங்கையின் சமுத்திர வலயம் மற்றும் ஆழ்கடலின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் கடற்பாதுகாப்பு சேவையொன்றை வழங்குதல் கரையோர திணைக்களத்தின் பொறுப்பாகும். அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையின் விசாரணை நடவடிக்கைகளுக்காக தமது அதிகாரிகளின் ஒத்துழைப்பை தற்போதும் வழங்கி வருவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரியர் அட்மிரல் GDAS விமலதுங்க தெரிவித்தார். எனினும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆலோசனைகளை எதிர்பார்த்துள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதேவேளை MTV தொலைக்காட்சியில் நேற்றிரவு ஒளிபரப்பாகிய ஃபேஸ் த நேஷன் நிகழ்ச்சியில் அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விளம்பப்பட்டது. We have a letter here which is written by Avangard to the இந்த ஆவணத்தின் ஊடாக அவன்கார்ட் தொடர்பான அனைத்தும் தெரிய வருகின்றது. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவருக்கு அவன்கார்ட் நிறுவனத்தால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை இந்த கடிதத்தின் ஊடாக புலப்படுகின்றது. இது தனியார் நிறுவனம் ஒன்றாகும். தமது தேவைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கடிதம் அனுப்புவதற்கு அவன்கார்ட் நிறுவனத்திற்கு முடியாது. இது அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துகின்றமை என தெளிவாக புரிகின்றது. இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஷி மார்ஷல் என்ற நடவடிக்கையை அவர்களிடம் இருந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் நீக்கியமையே இவ்வாறு இடம்பெற்றமைக்கான காரணமாக அமைந்துள்ளது. 400 தொடக்கம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டக்கூடிய தொழிலே இது. இதனை ரத்னா பாதுகாப்பு நிறுவனத்திற்கு அவர் வழங்கினார். இது அரசாங்க நிறுவனம் என்ற போதிலும் ஒரு பகுதி மாத்திரமே அரசாங்கத்திற்கு சொந்தமாக உள்ளது. இதில் பாரிய சிக்கல் ஒன்று உள்ளது என நான் எண்ணுகின்றேன். கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. விரைவில் விசாரணைகளை நிறைவு செய்து மக்களுக்கு பதிலொன்றை வழங்க வேண்டும் என சில அமைச்சர்கள் இதன் போது கூறினர். இந்த நிறுவனத்திற்கு கிடைத்த அந்நிய செலாவணியால் எவரேனும் ஒருவர் பயனடைந்தாரா? அந்த பயனை விரைவில் அரசாங்கத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியும் என நான் எண்ணுகின்றேன். அமைச்சரவை கூட்டத்தின் இறுதி தீர்மானம் என்ன? அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு என்னால் கூற முடியாது. எனினும் இது தொடர்பில் சில அமைச்சர்கள் அவதானத்துடன் இருக்கின்றனர். நீங்கள் இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதி ஒருவர். இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உரிமை இல்லையா? ஏனைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் போன்றே நானும் அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றமை தொடர்பில் நியூஸ் போஸ்ட் இன்று ஆராய்கின்றது. மட்டக்களப்பு ஏழாவூர் கடலில் இந்த மீனவர்களின் வலைகளை மீன்கள் நிறைத்தன. சுமார் 20,000 கிலோகிராம் எடையுடைய பாறை மீன்கள் இன்று பிடிபட்டுள்ளன. இவ்வாறான இலங்கையின் வளத்தை சூறையாடுவதற்கு பெருந்திரளான நாட்டு மீனவர்கள் இன்று எமது நாட்டிற்குள் பிரவேசிக்கின்றனர். குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்து எமது நாட்டு வளத்தை அள்ளிச் செல்கின்றனர். இலங்கையின் பொருளாதாரத்துறையில் பாரிய பங்களிப்பை வழங்கும் கடற்தொழில் துறை இன்று இந்த அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளினால் முற்றாக அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. இலங்கையின் வடபகுதியை அண்மித்துள்ள கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் நாளாந்தம் அத்துமீறி பிரவேசித்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றமை தொடர்கதையாக மாறியுள்ளது. இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள்
நமது தேசத்தின் கடல் வளத்தை சுரண்டி வருகின்றன. இழுவை படையின் ஆக்கிரமிப்பு தொடருமாயின் நமது தேசத்தின் கடல் வளத்தின் எதிர்காலம் என்னவாகும்? இந்த செய்மதி நிலப்படங்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய கடல் வள சுரண்டலுக்கு சான்று பகர்கின்றன. இந்திய மீனவர்கள் அத்துமீறி எமது கடற்பரப்புக்குள் பிரவேசித்த அந்த வேளையில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 19 தமிழக மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை பதில் நீதவான் ப. சுப்பிரமணியம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று பிற்பகல் பருத்தித்துறை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மீனவர்கள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள் என கடற்றொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பதற்கான இந்திய மீனவர்களின் உரிமையை மீட்டுத் தர வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் தெரிவிக்கிறார். மத்திய மாநில அரசாங்கங்கள் பாரம்பரிய இடத்துல மீன்பிடிக்கிற உரிமையை இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பேசி மீனவர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்கணும். இந்த தொழிலை நம்பி பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நேரடியா ஒரு 10,000 குடும்பமும் மறைமுகமா ஒரு 20,000 குடும்பமும் இந்த தொழிலையே நம்பி இன்னைக்கு வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பாரம்பரிய இடத்துல பயம் இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை எங்களுடைய மீனவர்களுக்கு மீட்டு தரணும். வடமாகாண கடல் வளத்தை சுரண்டி வரும் இந்திய மீனவர்களிடமிருந்து கிழக்கு மாகாணத்தின் கடல் வளத்தை எனும் பாதுகாக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்திய இழுவப்படகானது எமது பிரதேசத்தில் அத்துமீறி வந்துள்ளார்கள். கால வரையறையின்றியே வாரார்கள். இதால் வந்து தொழில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள இடத்தை பாலவனமாக்கி போட்டு எமது இடத்தையும் பாலவனமாக்க வாரார்கள். பாலவனம் ஆகிக்கொண்டே போயிட்டார்கள். 100க்கு 60% மேல பாலவனம் ஆயிட்டு. இப்ப இங்க மீன் வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு இங்க மீன் முற்றுமுழுதாக தேவைக்கு கிடைக்காது. இதே போல பாருங்க, கிழக்கிலேயோ தெற்கிலேயோ மீன்கள் நிறைய பிடிபடுவதாக நாங்கள் கேள்விப்படுறோம். இது இந்த அத்துமுறை இங்க வருங்க, இங்க பாலவனமா போகணும். பிறகு இந்த கடல் அந்த கடலும் பாலவனமா தான் போகுது. அப்ப முற்றுமுழுதாக எங்க இலங்கை ஃபுல்லா பாதிக்கப்பட போகுது. தடுத்து நிறுத்துறதுக்கு அரசாங்கங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. கலங்கள் அவங்களோட கலத்தோட நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அதனுடைய அவன் தொழிலுக்கு இங்கே வாரது எங்களுக்கு சரி என்று நாங்கள் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை என்றால் அப்படி இந்த போட்டுகள் எல்லாம் இப்போ கவுட்டு கிடக்கின்ற எல்லாம் முழுக்க இதுதான் விளையாட்டு. தொழிலுக்கு போக முடியாதவன் இதுதான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இனி வர காலத்திலே ஆக இந்த மழை காட்டு சீரர்களுக்குள்ள சரியான சிக்கல். அவன் நாங்கள் இருட்டுக்களை வந்து எங்களுக்கு முடிக்கலாம், அவனும் வந்து என்று போட்டு எல்லாத்தையும் சூறாடி கொண்டு போட்டான். இப்போ 2 மாதத்துக்கு முதலெல்லாம் ஒரு 6-7 லட்சம் ரூபா ஒரு நாள் இல்லை. அப்ப அப்படியே எங்களை சிறு தொழிலே அவன் வந்து பாதிக்கிறான்டா, தான் பாரு சரியான்னு சொல்லி கொண்டு பாரான்டா, எங்களை ஆக்கிரமிக்க தான் பாரான்னு நாங்க நினைக்கிறோம். இதேவேளை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் நேற்று விவாதிக்கப்பட்டது. இந்திய மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் வருகை தந்து அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கடல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான மாற்று நடவடிக்கைகள் குறித்து சிந்திக்க வேண்டும். இதனால் 2 நாடுகளினதும் மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனை தொடர்வதற்கு 2 நாடுகளும் விருப்பமில்லை. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட வேண்டும். அதேபோன்று இந்திய கடற்படையினர் அல்லது கரையோர பாதுகாப்பு பிரிவினர் சர்வதேச கடல் எல்லையில் பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட வேண்டும். The government and the Indian Navy or the Indian Coast Guard has to ensure that this is prevented. யுத்தத்திற்கு முன் 1983ஆம் ஆண்டில் வடமாகாணமானது 48,776 மெட்ரிக் டன் மீன் உற்பத்தியை மேற்கொண்டு நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் 40% பங்களிப்பை செய்தது. இது 2000 ஆண்டில் 2211 மெட்ரிக் டன்னாக மிக மோசமான வீழ்ச்சியை கண்டது. இந்நிலைமை எமது மக்கள் மீன்பிடி தொழிலில் சந்தித்த பின்னடைவினையும் அவர்களது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிக மோசமான நிலையையும் எடுத்து காட்டுகின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தம் மௌனித்த போதும் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகையும் சட்டத்துக்கு முரணான சிங்கள மீனவர்களின் நடவடிக்கைகளும் இராணுவத்தின் செயற்பாடுகளும் தோற்று போன எமது மக்களை
மீண்டு எழும்ப விடாது பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. தினமும் 1000 to 1500 இந்திய எழுவ படகுகள் வரை எமது மக்களின் கடல் எல்லை பரப்புக்குள் அத்துமீறி நுழைகின்றன. எமது மக்களின் வாழ்வாதாரங்களை வகை தொகையின்றி வாரி செல்கின்றன. சொத்துக்களை சேதமாக்கி செல்கின்றன. கடல் வளங்களை அழித்தொழித்து செல்கின்றன. எமது மக்களுக்கு சேர வேண்டிய 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மீன் வளத்தை அள்ளிச் செல்கின்றன. அத்துமீறல்களை கண்காணிப்பதற்கு இலங்கை இந்திய கடற்படைகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வருடத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் பெறுமதிக்கு மேற்பட்ட நமது கடல் வளம் இந்திய மீனவர்களினால் அளிக்கப்படுவதாகவும் இந்த தகவல் மிகவும் பாரதூரமான ஒரு தகவலாக இருந்த போதிலும் இவ்வளவு கடல் வளங்களை வைத்துக் கொண்டும் இன்னும் எங்களுடைய நாடு மீன்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு இன்று எங்களுடைய இலங்கை தள்ளப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு விடயம் மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு விடயமாகவும் மீனவர்களுக்காக துக்கம் வெளியிடப்படுகின்றது. இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதாக அடுத்து கூறுவார்கள். அதனை எம்மால் தடுக்கவும் முடியாது. ராஜதந்திர பிரச்சனைகளும் உள்ளன. இறுதியில் துன்பப்படுவது எமது மீனவர்களே. இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கத்தினால் ஏன் உதவ முடியாது? இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தமிழக மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை கடந்த காலம் முழுவதும் நடத்தியிருந்தனர். இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 5000 மீனவ குடும்பங்கள் வெள்ளை கொடிகளுடன் கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டத்திற்கு தயாராகினர். கடந்த மாத இறுதியில் இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான தமிழக மீனவர்களின் படகு மற்றும் காணாமல் போன மீனவரை தேடும் பணியில் தமிழக மீட்புக் குழுவினர் நேற்று ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த தேடுதல் பணியின் போது குறித்த படகு மற்றும் மீனவர் தொடர்பிலான தகவல் கிடைக்காத நிலையில் மீட்புக் குழு தமிழகம் திரும்பியது. இலங்கை கடற்படையினர் சட்டத்திற்கு அமைவாகவே செயற்படுவதாகவும் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதில் தவறில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தந்தி டிவிக்கு வழங்கிய செவியிலேயே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நீங்கள் ஏன் எமது கடற்பரப்பினுள் மீன்பிடியில் ஈடுபடுகின்றீர்கள்? ஏன் எமது கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைகின்றீர்கள்? இந்திய கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்கள் தொழிலில் மேற்கொள்ளும் பட்சத்தில் இரு தரப்பினருக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அப்படியில்லாமல் கடற்படையினர் மனித உரிமைகளை மீறியதாக குற்றம் சுமத்தாதீர்கள். நீங்கள் எமது வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்கின்றீர்கள். யாராவது எனது வீட்டை உடைக்க முயற்சித்தால் நான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளலாம். அவர்கள் இறக்க நேரிடும். சட்டம் இதனை செய்வதற்கு அனுமதிக்கின்றது. மீனவர் பிரச்சினைக்கும் அது பொருந்தும். நான் மிக தெளிவாக ஒரு கருத்தினை கூறுகின்றேன். இது எமது நாட்டு கடற்பகுதி. அங்கு யாழ் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது அவர்களையும் மீன்பிடியில் இருந்து நிறுத்திவிட்டோம். ஏனெனில் இந்திய மீனவர்கள் உள்நுழைகின்றார்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய தயாராக இருந்தால் நாமும் நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை செய்யலாம். எனினும் வடபகுதி மீனவர்களின் வருமானத்தை பாதிப்பதாக அந்த ஒப்பந்தம் அமையக்கூடாது. பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு சட்ட உதவிகளை வழங்க அகில இலங்கை இந்து மாமன்றம் முன்வந்துள்ளது. அரசியல் கைதிகளுக்கு உரிய முறையில் சட்ட உதவி கிடைப்பதில்லை எனவும் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிதி மூலம் அரசியல் கைதிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதில் சந்தேகம் உள்ளதாகவும் மாமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்த குறையை போக்குமாறு அகில இலங்கை இந்து மாமன்றத்திற்கும் வடமாகாண முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் கிடைத்திருப்பதாக இந்து மன்றம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சட்ட உதவியை முறையாக நிர்வகித்து கைதிகளுக்கு உதவ ஒரு நிதியத்தை அமைக்குமாறு வடமாகாண முதலமைச்சரை கேட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிதியம் உருவாக்கப்படும் வரை மன்றம் நிதியை சேகரித்து அரசியல் கைதிகளுக்கு சட்ட உதவிகளை வழங்க தயார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் நிதியத்தை நிறுவினால் மாமன்றம் சேகரித்த நிதியும் அந்த நிதியத்திற்கு மாற்றப்படும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சிவஸ்ரீ சந்திர ஐயர் ரகுபதி சர்மா குருக்கள் மேன்முறையீடு செய்யவும் சிவஸ்ரீ ஸ்ரீஸ்கந்தராஜா சர்மாவின் வழக்கிற்கு உதவவும் அகில இலங்கை இந்து மன்றம் தீர்மானித்துள்ளது. மட்டக்களப்பு போரதீவுப்பட்டு பகுதியில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த காட்டு யானை இன்று காலை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் பிடிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவுப்பட்டு வெள்ளாவளி உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக காட்டு யானையின் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது.
இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமையினால் பிரதேசவாசிகள் கடந்த திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து கிழக்கு மாகாண வனஜீவராசிகள் திணைக்களத்தின் மிருக வைத்தியர் நிகால் புஷ்பகுமார தலைமையிலான குழுவினர் கடந்த 3 நாட்களாக மேற்கொண்ட நடவடிக்கையினை அடுத்து இந்த யானை பிடிக்கப்பட்டுள்ளது. போர்தீவு பற்றி வேத்திச்சேனை கம்பியாறு பகுதியில் வைத்து இந்த யானை இன்று காலை 7 மணி அளவில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் பிடிக்கப்பட்டது. There was a huge problem from the wild elephants in the Vellawali area. வெள்ளாவளி பகுதியில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. மக்களுக்கு இடையூறு விளைவித்த யானை ஒன்றை நாங்கள் வெள்ளாவளியில் பிடித்துள்ளோம். சுமார் 9 அடி உயரமுள்ள 45-46 வயது மதிக்கத்தக்க ஆண் யானையையே பிடித்துள்ளோம். இதனை பாதுகாப்பான பகுதிக்கு விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம். யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதன் பின்னர் ஹொரவபொத்தான காட்டில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை தோப்பூர் பகுதியில் தொடர்ச்சியாக காட்டு யானையின் அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். தோப்பூர் பகுதியின் ஜின்னா நகர், அசாத் நகர், முன்னப்பட்டி மற்றும் வெட்டைப்பட்டி திடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக யானைகளின் நடமாட்டம் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக யானைகளின் வருகையினால் இந்த பகுதியில் உள்ள பயிற்சிகை நிலங்கள், வயல் நிலங்கள், பயன்தரும் மரங்கள் மற்றும் மக்களின் உடைமைகள் சேதமாக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் இரவு நேரத்தினை அச்சத்துடன் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். விவசாயம் அறுவடை முடிஞ்ச டைம்ல யானை தொல்லை அதிகமா இருக்குது. எங்களுக்கு கடும் கஷ்டம். தென்னம்புறையில தள்ளுது, சிறு குடிசையில வந்து உடைச்சி நெல்லாம் சாப்பிடுது, நிறைய கஷ்டமா இருக்குது. அந்த 10 தினங்களாக எங்கள் கிராமங்களுக்கு யானை மாலை 6 மணிக்கு வந்து பயிர்களை அடித்து அதஞ்சுகின்றது. இது தொடர்பாக நாங்கள் பல்வேறு அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை. உயிரின் அச்சுறுத்தலுடன் தான் அனைவரும் வாழ வேண்டிய நிலை இருக்கின்றது. எங்கட இன்னா நகர்ல வந்து சாதாரணமா 1500 குடும்பங்கள் வாழ்றோம். ஆனா விவசாய மக்கள் தான் இங்க வாழ்றது. அடுத்து இந்த ஆனை தொல்லை பெரிய இதாக இருக்கு எங்களுக்கு. என்ன காரணம்னு சொன்னா வந்து இரவையில தென்னம்பிள்ளையில தள்ளுது, வாழைகளை உடைக்குது, இப்படி ஒரு பிரச்சனை. வீடுகளை உடைக்கி நெல்லுகளை சாப்பிடுது. மின்சார வேலி அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சர்வதேச உளநல சுகாதார தின நிகழ்வுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றன. இலங்கையை சமாந்திரமான மனோநிலையில் கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. உலக உளநல சுகாதார தினத்திற்கான வண்ணப்பூச்சி சின்னம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அணிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. உளநல சுகாதாரம் தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியை சர்வதேச உளநல சுகாதார தினமாக ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனம் செய்துள்ளது. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்னவும் அங்கு பிரசன்னமாகியிருந்தார். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்த பல தொழிற்சாலைகள் இன்று செயலிழந்து கவனிப்பாரற்ற நிலையில் கைவிடப்பட்டுள்ளன. செயலிழந்துள்ள தொழிற்சாலைகளை மீள இயங்க செய்வதன் ஊடாக எம்மவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் முன்வருமா? இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகுந்த வறுமையில் வாடுகின்ற மாவட்டமாக ஐக்கிய நாடுகள் சபை அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த மாவட்டத்தில் சுமார் 30 வீதமானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக ஐநா அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவின் ஒட்டுசூட்டான் பண்டாரவன்னியன் ஓட்டு தொழிற்சாலை யுத்தத்தின் பின்னர் செயலிழந்துள்ளமை மாவட்டத்தின் வறுமைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. ஓட்டு தொழிற்சாலை புனரமைக்கப்பட்டு மீண்டும் ஓடுகள் உற்பத்தி செய்யப்படுமானால் பலர் அங்கு வேலை வாய்ப்பை பெறுவதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வறுமையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. நாட்டின் ஓடுகளின் கேள்வியை நிவர்த்தி செய்வதற்காக 1968ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி அப்போதைய கைத்தொழில் அமைச்சரால் ஒட்டுசூட்டான் பண்டாரவன்னியன் ஓட்டு தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த காலப்பகுதியில் 74 நிரந்தர ஊழியர்களும் 100க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களும்
தொழிற்சாலையில் பணிபுரிந்தனர். பலரின் வாழ்வாதாரத்திற்கு ஊன்றுகோலாக இருந்த இந்த ஓட்டு தொழிற்சாலை யுத்தம் வலுப்பெற்றதை அடுத்து 1990ஆம் ஆண்டு முற்றாக செயலிழந்தது. 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த தொழிற்சாலை இயங்கவில்லை. இதனால் பெரும்பாலான தொழிலாளர்கள் மிக மிக கஷ்டப்பட்டார்கள். வறுமை கோட்டுக்கு கீழ் வறுமையில் உழன்றார்கள். இன்றும் அவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றன. இந்த பிரதேசத்திற்கான ஒரு வளம் அல்லது இந்த பிரதேசத்திற்கான ஒரு தொழில் வாய்ப்பு அல்லது இந்த பிரதேச மக்களுக்கான பொருளாதார உயர்ச்சிக்கான ஒரு வழியை செய்ய வேண்டும். 13 ஏக்கர் காணியில் அமைந்துள்ள இந்த ஓட்டு தொழிற்சாலையை மீள செயற்படுத்துவதன் ஊடாக நூற்றுக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்த முடியும். ஓடு உற்பத்திக்கு உகந்த மூலப்பொருளான களிமண் அதிக அளவில் இந்த பகுதியில் கிடைப்பதனால் குறைந்த செலவில் ஓட்டினை உற்பத்தி செய்வதற்கான அனுகூலமும் உள்ளது. உற்பத்தி செலவு குறைவாக காணப்படும் பட்சத்தில் நுகர்வோர் குறைந்த விலையில் ஓட்டினை கொள்வனவு செய்வதற்கான சூழல் ஏற்படும். உள்ளுக்குள்ள பாவனைக்குள்ள எந்திரங்கள் அதுகள் சிலர்கள் களவும் போயிருக்கு. இப்போ 2 எந்திரங்கள் தான் அதில் கிடக்க வேண்டிய கிடக்கு. இந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்பு அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இந்த பெற்றி இன்னொரு தரையும் சரிவர இயங்குச்சின்னு சொன்னால் அந்த ஜனத்துகளுக்கும் உரிமைகள் இருந்து விடுபடுற சாத்தியக்கூறு சரியான கஷ்டத்தின் மத்தியில் எங்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட படிப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் வேலைக்கு போனால் 1000 ரூபா காசு சம்பளம் தருவாங்க. அதை கொண்டு வந்து எங்களோட வீட்டு சீவியத்தை தான் சாப்பிட பார்க்கலாமே ஒழிய பிள்ளைகளோட படிப்போ இல்லை பிரைவேட்டாக விட்டு படிப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ரிஷாட் பத்ருதீன் அவர்கள் இந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் 150 குடும்பங்கள் இருக்கின்றன. 150 குடும்பத்திலும் எல்லாரும் இதே நிலைமையிலான் இருக்கும். இந்த ஃபேக்டரியை நம்பி இருந்த இந்த கிராமம் எல்லாம் வறுமை கோட்டுகள் தள்ளப்பட்டிருக்கின்றது. பல கோடி வருமானத்தை ஈட்டக்கூடிய இந்த ஓட்டு தொழிற்சாலையை மீள இயக்குவதன் ஊடாக பலரின் வாழ்க்கைக்கு ஒளியேற்ற முடியும் என்பதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வறுமையையும் போக்க முடியும். மதுரங்குடி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற 2 உளவு இயந்திரங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மதுரங்குழி மூக்குத்தடுவாய் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி செல்வது தொடர்பில் போலீஸ் அவசர பிரிவிற்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் உளவு இயந்திரங்களை கைப்பற்றியுள்ளனர். நேற்றிரவு 11 மணியளவில் உளவு இயந்திரங்களை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் உளவு இயந்திரங்களின் சாரதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதிகளை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் 6ஆம் நாள் இன்றாகும். சிறுவர்களின் எதிர்கால நலன் கருதி நியூஸ் போஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இதனை முன்னெடுத்துள்ளது. திருகோணமலை நகரில் இன்றைய பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பமானது. வரோதய நகர் பாரதி தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்ற தெளிவூட்டல் நிகழ்ச்சியில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் பிரிவினால் இதன்போது விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. திருகோணமலை நகர் பகுதியில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கால் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட தானமே விசிராமே மே அங்கேட்ட தரு இந்த 1929 என்ற இலகுவாக்கப்பட்ட இந்த இலக்கம் வந்து சிறுவர்களுக்கு மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று இட்டு நாங்கள் சக்தி டிவிக்கும் இதை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கிராமத்தில் அன்றிலிருந்து இன்று வரையும் ஏதோ பாதிப்புகள் அடைந்திருக்கிறேன். இன்றுதான் முதல் திரையாக இப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நம்பரை கூட இன்றையதான் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு சக்தி டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுவர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றால் அதை தெரியப்படுத்துறவங்களுக்கு 1929 நம்பர் இன்றைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் மூதூர் நகர் பகுதிக்கு சென்ற குழுவினர் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்ததுடன் ஸ்டிக்கர்களையும் ஓட்டினர். திருகோணமலை நகரில் ஆரம்பமான இன்றைய விழிப்புணர்வு நடவடிக்கை கிண்ணியா நகரில் நிறைவு பெற்றது. கிண்ணியா நகரில் ஒவ்வொரு வர்த்தக நிலையங்களுக்கும் எங்களுடைய நியூஸ் பஸ்ட் குழாத்தினருடன் போலீசாரும் இணைந்து சென்று சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல்கள் என்பன தொடர்பில் தெளிவூட்டுவதுடன் சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1929 என்ற பெயர் இலக்கம் பொறிக்கப்பட்ட அந்த ஸ்டிக்கர்களையும் ஒட்டிக் கொண்டிருக்கின்றனர். இத்துடன் எங்களுடைய இந்த திருகோணமலை மாவட்டத்துக்கான அனைத்து நிகழ்வுகளும் நிறைவு செய்யப்படுவதோடு நாளைய தினம் நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றொரு கட்டம் மாத்தளை மாவட்டத்தில் இடம்பெற்றது.
பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டத்திற்கு அம்பகமுவ பிரதேச முச்சக்கர வண்டி சாரதிகள் பங்களிப்பு வழங்கினர். மாத்தளை, கோன்காவில நகர் மற்றும் சந்தை பகுதிகளில் தெளிவூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு திட்டத்திற்கு பிரதேசவாசிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆதரவு வழங்கினர். கொம்பின்கொட, ஒவிட்டகந்த பகுதி மக்கள் இன்று பிற்பகல் தெளிவூட்டப்பட்டனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.